அதாவதுங்க, அன்னைக்கு என்னன்னே தெரில. நாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஏறி ஏறி இறங்குறோம். எந்த ரெஸ்டாரண்ட்டுமே போறதுக்கு ஃபுல் மனசே வரல. அது வேண்டாம், இது வேண்டாம் சொல்லி நொட்ட சொல்லிட்டே தான் இருந்தோம். கடைசில தான் இந்த ஒரு கென்சன் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் கண்ல பட்டுச்சா, சரி ஓகே நம்ம உள்ள போவோமே, புதுசா ட்ரை பண்ணுவோமே, ஒரு அவுட் ஆஃப் த ஜோன்ல போய் எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போயாச்சு. மெனு கார்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு பக்கா ஜாப்பனீஸ் குசின். ஏன்னா வேற எந்த குசினுமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜாப்பனீஸ் குசின் மட்டும் தான். நாங்களும் போயிட்டு ஆளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. டேஸ்ட் கொஞ்சம் கம்மி, குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கைஸ் நிட்டாமேன்னு ஒரு சீ ஃபுட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தான். இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் ஏன் வந்துன்னு தெரில. பட் மற்றபடி ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சீ ஃபுட் ஃப்ளேவரில் ஒரு நல்ல நூடுல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு. இட் வாஸ் ஓகே, குட். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டொங்காச்சுன்னு ஒரு டிஷ் வாங்கியிருந்தான். இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரைடு போர்க் தான். போர்க் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி இருந்ததுன்னா, வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக நல்ல அது பக்கத்தில் கெச்சப் மாதிரி சாஸ் இருந்துச்சு. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இட் வாஸ் டூ குட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போர்க்கில் வந்து தனியாக எதுவுமே சீசனிங் பெருசாக இல்லை. நார்மல் ஃப்ரைடு போர்க் தான். செம்ம சாஃப்டாக, இட் வாஸ் செம்ம கிறிஸ்பியாக வெளியே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சீ ஃபுட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து 170 பெசோ. நம்ம இந்தியன் ரேட்டுக்கு ஒரு 230 ருபீஸ் இருக்கும். ஆனால் குவான்டிட்டி என் கையளவு கூட இல்லை. அது இல்லாமல் சீ ஃபுட் பார்த்தா அது வெறும் எக்கு மட்டும் தான் இருக்குது. நார்மல் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு சீ ஃபுட் மாதிரி ஒரு ஃபிஷ் ஒரு கிராப் எதுவுமே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டிங். ஃப்ளேவருமே ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. இது ஏன்னா அப்படி வாங்குவோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது பிளேன் ரைஸே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கராகே இன்னொன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 200 பெசோ. நம்ம இந்தியன் ரேட்டுக்கு ஒரு 250 260 ருபீஸ் இருக்கும். குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். குவான்டிட்டி தான் ரொம்ப பிடிக்கவே இல்லை எனக்கு. பட் டேஸ்ட் இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நம்ம சிக்கன் 65 சாப்பிடுவோம்ல, இந்த 65ல் கொஞ்சம் எல்லா ஃப்ளேவரையும் குறைச்சி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் குட், நல்லாவே இருந்துச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹாட்டாக கொடுத்துருந்தாங்க. அது அந்த வகையில் இட் வாஸ் டூ குட். நல்ல லெமனை விட்டு சாப்பிட்றதுக்கு இட் வாஸ் நல்லாவே இருந்துச்சு. இட் வாஸ் ஓகே, இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு சால்மன் ஃப்ரைட் சிக்கன் இன்னொரு டிஷ்ஷை வாங்கியிருந்தேன். இது ஏன் வாங்கணும்னே ஆகிப்போச்சு. ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்க்க வெளியே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சீசனுங்க நல்லா போட்டு அதில் பார்க்க வெளியே எப்படி கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக இருக்குல்ல, ஆனால் உள்ளே சாப்பிட்டு பார்த்தா செம்ம சவுக்குன்னு இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சாகியாக இருக்குது. அது வந்து ஸ்கின்னு சவுக்குன்னா எப்படி இதை சவைக்கவே முடியல. அது இல்லாமல் நான் வந்தோன்னு டக்குன்னு நான் சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப ஒரு சாகியாக நல்லாவே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டிங். நெக்ஸ்ட் இந்த சோயா சாஸ் இந்த மிளகா பொடி இருந்தது. அதை வச்சு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் கடைசியில் சாப்பிட்டு முடிச்சு உட்காரும்போது ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருந்தது. டேஸ்ட்டு ஓகேவாக இருந்தது. குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அப்படியே சொல்ல முடியும். ஆனால் என்ன ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ், யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, அதை மட்டும் மறக்கவே முடியாது. ஸோ உங்களுக்குமே ஏதாவது யூனிக்காக அதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்.